ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 30, அத்தியாயம் 2, பக்குவம் பெறுதல், தன்னுணர்வில் பக்குவம். இந்த இறுதி அத்தியாயத்தில் தன்னை அறியும் விஞ்ஞானத்தின் இறுதி இலக்கு பற்றி, அதாவது பரமாத்மாவான கிருஷ்ணரை முழுவதுமாக உணர்ந்தறிவது பற்றி ஸ்ரீல பிரபுபாதா விளக்குகிறார். ஆத்மா பௌதிகமானதல்ல என்ற உணர்வுடன் தன்னை அறிவது ஆரம்பமாகிறது. ஆத்மா பௌதிக உடல் அல்ல, ஆன்மீக சக்தி என்றறிந்த பின் பரிசுத்தமான உயிராத்மாவான கிருஷ்ணரின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்படுகிறது. இறுதியாக அந்த நித்தியமான ஆனந்தமயமான பரமான உறவில் முழுமையாக நிலைத்திருப்பது எப்படி என்பதை ஒருவன் அறிகிறான். இந்த நிலையை அடைபவன் வாழ்வின் உன்னதமான பக்குவ நிலையை அடைகிறான். கிருஷ்ணர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது விருந்தாவன வாசிகள் அனைவரும் அவரை நேசித்தார்கள். உண்மையில் கிருஷ்ணரை தவிர வேறு யாரையும் அவர்கள் அறியார்கள். கிருஷ்ணர் கடவுள் அல்லவா என்பது அவர்களுக்கு தெரியாது. கிருஷ்ணர் கடவுளானால் அவரை நேசிப்போம் என்று அவர்கள் எண்ணவில்லை. அவர் கடவுளா அல்லவா என்பது பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. நாங்கள் அவரை நேசிக்கிறோம், அவ்வளவே என்பது அவர்களின் சித்தாந்தம். இது உண்மையான கலப்பற்ற அன்பு. இந்த பூமியில் வாழ்ந்தபோது கிருஷ்ணர் அசாதாரணமான சக்தியை வெளிப்படுத்தினார். அதை கண்ட விரஜவாசிகள் கிருஷ்ணர் ஒரு ஆச்சரியமான குழந்தையாக தோன்றுகிறான், அவன் ஒரு தேவனாக இருக்கலாம் என்று அடிக்கடி எண்ணுகிறார்கள். தேவர்கள் உயர்ந்த சக்திகளை பெற்றவர்கள் என்பது அவர்களின் கருத்து. பௌதிக உலகில் தேவர்களுக்கு சக்தி அதிகம், ஆனால் கிருஷ்ணர் தேவர்களுக்கும் மேலானவர்கள் என்பதை அம்மக்கள் அறியார்கள். இக்கருத்தை ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக என்ற செய்யுளில் தேவர்களில் உயர்ந்தவரான பிரம்மா தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணர் தேவர்களின் உன்னத அதிகாரி, எஜமானர் என்பது விருந்தாவன வாசிகளுக்கு சிறிதும் தெரியாது. இது பற்றி எல்லாம் அறியாமலேயே அவர்கள் கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்தினார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. விருந்தாவன வாசிகள் நிபந்தனை இல்லாமல் கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்தியது போல் கிருஷ்ணரும் அவர்களிடம் நிபந்தனையின்றி அன்பு செலுத்தினார். பிரஜஜன வல்லப கிரிவரதாரி. பிருந்தாவனவாசிகள் இந்திரனுக்கு யாகங்கள் நடத்துவதை நிறுத்திய போது அவர்கள் தங்களை அபாயத்திற்குள்ளாக்கி கொண்டிருந்தார்கள். இந்திரன் மிகவும் கோபம் கொண்டு மேகங்களை அனுப்பி விருந்தாவனத்தில் தொடர்ந்து 7 நாட்கள் இடைவிடாது மழை பொழிய செய்தான். அப்பகுதி முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்தோடியது. மக்கள் மிகவும் துன்புற்றார்கள். அப்போது 7 வயதாகி இருந்த கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்து விருந்தாவனவாசிகளை மழையிலிருந்து காப்பாற்றினார். தேவராஜனான இந்திரனை தன் சிறு விரலால் அடக்க முடியும் என்பதை அவனுக்கு கிருஷ்ணர் உணர்த்தினார். இதை கண்ட இந்திரன் கிருஷ்ணருக்கு தரை வணங்கினான். இவ்வாறாக கிருஷ்ணர் கோபிஜன வல்லபர் என்று அழைக்கப்பட்டார். கோபி ஜனங்களை பாதுகாப்பது அவரது பொறுப்பு என்பது இதன் பொருள். கோபிஜனராவது, அதாவது கிருஷ்ணரின் புனித அன்பர்களாவது எப்படி என்பதை மக்களுக்கு தெரிவிப்பது கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் நோக்கம். கடவுளிடம் புனித அன்பு செலுத்தும் நிலையை நாம் அடையும் போது எவ்வித ஆபத்திலிருந்தும் கிருஷ்ணர் நம்மை காப்பாற்றுவார். அதற்காக மலையை தூக்க வேண்டி வந்தாலும் அவர் அதை செய்வார். கடவுளான அவர் குழந்தை நிலையிலும் வல்லமை மிக்கவர். அவர் குழந்தையாக விளையாடினார், பிறரையும் குழந்தைகளாக கருதி பழகினார். ஆனால் தேவைப்பட்ட போது தாம் சர்வ வல்லமை உள்ள கடவுள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். கடவுளாகிய கிருஷ்ணரின் இயல்பு அது. கடவுளாக ஆவதற்கு அவர் தியானமோ யோகமோ பயில தேவையில்லை. அவர் இடையில் உண்டு பண்ணப்பட்ட கடவுள் அல்ல, எக்காலமும் அவரே கடவுள். அவர் கடவுளே ஆனாலும் பக்தர்களுடன் அன்பான உறவு கொண்டிருப்பதை விரும்புகிறார். பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் தாழ்வான நிலைகளை ஏற்பது போல் தோன்றும். பக்தரின் குழந்தையாக இருப்பதை அவர் விரும்புகிறார். அதனால் அவர் யசோதையின் அன்பு குழந்தை ஆனார். அவர் கடவுளாகையாலும் எல்லாரும் அவரை வழிபடுவதாலும் அவரை கண்டிப்பவர்கள் யாரும் இல்லை. என்றாலும் பக்தர்களான தாய் தந்தையர் தன்னை கண்டிப்பதை கிருஷ்ணர் ரசிக்கிறார். எனவே பக்தர்களும் தாய் தந்தையரின் ஸ்தானத்தில் இருந்து கிருஷ்ணரை கண்டிப்பதை ரசிக்கிறார்கள். அதுபோலவே கிருஷ்ணர் சண்டையிட விரும்பும் போது அவரது பக்தர்களில் ஒருவர் அரக்கனான ஹிரண்யகசிப்புவின் பாகத்தை ஏற்று சண்டையிட வருகிறார். இவ்வாறாக கிருஷ்ணரின் நடவடிக்கைகள் எல்லாம் அவரின் பக்தனை சார்ந்தே இருக்கும். கிருஷ்ணரின் இந்த சகாக்களுடன் நாம் சேர விரும்பினால் கிருஷ்ண உணர்வை வளர்க்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.